நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. மோடி, அமித்ஷா இவங்களுடைய இந்த ஆக்ரோஷமான பிரச்சாரம் பாரதிய ஜனதாவுக்கு பலன் கொடுக்குமா? இல்ல அவர் சொல்ற மாதிரி நாங்க ஒரு நீதியும் நேர்மையும் நாங்க முன் வச்சிருக்காங்க, மக்கள் புரிஞ்சுட்டாங்க அப்படின்றாரு. ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, அதுல ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்கள்ட்ட ஒரு வீடியோ எடுக்கணும்னு வச்சுங்க. மாணவர்கள்ட்ட ஒத்துமையா இருக்கணும், ரூல் படி நடக்கணும், நம்மெல்லாம் ஒண்ணு, நம்மெல்லாம் சகோதரர்கள் அப்படின்றாரு. இன்னொரு ஆசிரியர் வந்து நீ அவனை போய் கூட்டு, நீ திரும்பி கூட்டு, நீ ஒரு ரெஸ்லிங் போட்டு போடு, ஒரு குஸ்தி போடு அப்படின்னு சொல்றாரு. எந்த வீடியோ வந்து பரபரப்பா இருக்கும்? அமைதியா இருங்கப்பா அப்படின்னு சொல்றது நல்லா இருக்குமா? சண்டை போடுங்கப்பா அப்படிங்கிறது வியூஸ் அதிகமா இருக்குமா? அந்த மாதிரி தான் மோடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க வந்து என்ன சட்டவிரோதமா பேசியிருக்காங்க? கார்கே இருக்கட்டும், பிரியங்கா, ராகுல், யாராவது சட்டவிரோதமா பேசிட்டு இருக்காங்களா? பேசுறது எல்லாமே யாரு மேல இருக்கிறவர், ஏதோ ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற வந்து ஒரு ஆபீஸ் பேரர் பேசல, அவங்களுடைய சுப்ரீம் லீடர் பேசுறாரு. ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் வெறுப்பை தூண்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஏதோ பரப்புரைன்னு கேட்டீங்க, 5வது கட்டம் பரப்புரைலாம் கிடையாது, வெறுப்புரை. இது டாபிக் மாத்துங்க, வெறுப்பை தூண்டுற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பேசிட்டு இருக்காரு. இது நான் கேக்குறேன், பிரதமராக இருக்கக்கூடிய மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியாதா இது? இது என்ன மாதிரி போய் சேருங்க? இட் செல்ஸ். அவங்களுக்கு பலன் அளிச்சிருக்கு. இந்த வெறுப்பு பிரச்சாரம் அவங்களுக்கு எலெக்ஷன்ல பலன் கொடுத்திருக்கு. இந்த முறையும் பலன் அளிக்கும் அந்த நம்பிக்கையில தான் பண்றாங்க. இப்போ ரிசர்வேஷன் பத்தி பேசுறாங்க, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்கல்ல, அது வந்து பட்டியலினத்தர அல்லது ஓபிசியை பாதிக்கலையா? இப்போ அவங்க வந்து நிறைய நம்பர் 1 ரேங்க்ல வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ரிசர்வேஷன்ல வர மாட்டாங்க, பொதுப்பட்டியல இருந்து போவாங்க. ஓகே, இப்போ அதுல 10% எடுத்துட்டீங்களே, அது யாரை பாதிச்சிருக்கு? இப்போ ஏற்கனவே 50% ரிசர்வேஷன் இருந்துன்னு வச்சுங்களேன், மீதி 50% ஓபன் கோட்டாக்கு. இப்போ வந்து இந்த 10% எக்ஸ்க்ளூசிவ் அவங்களுக்கு தான், ஏற்கனவே ரிசர்வேஷன் இல்லாதவங்களுக்கு. அதுல வந்து ஓபிசியோ பட்டியலினத்தரோ போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, இடபிள்யூஎஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண கட்சி, கோட்டாவுக்கு ஆதரவானவங்கன்னு பேச முடியுமா? காங்கிரஸ் சரி, அது வெறுப்பு பிரச்சாரமா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகுதுன்றீங்க உங்களுக்கு? அப்சல்யூட்லி. அதாவது அவங்களுடைய நோக்கமே வந்து லோயஸ்ட் காமன் டினாமினேட்டர்னு சொல்லுவாங்க, அதை தான் அவங்க டார்கெட் பண்றாங்க. ரொம்ப ஈஸியா மக்களுக்கு டைஜஸ்ட் ஆகுறதுக்கு. ஏங்க, நாங்க 10 வருஷத்துல அது பண்ணோம், இது ஏதோ ஒரு சாதனை இருக்கு, நாங்க வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்தோம், சிலிண்டர் கொடுத்தோம், அதெல்லாம் பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அதெல்லாம் அப்பீல் ஆகாதுங்க. நல்லது, அதே மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா கூட, பண்ணிருக்காங்களான்னு தெரியல, அதெல்லாம் அப்பீலே ஆகாது. ஒண்ணு இந்த ராமர் கோயில் இல்ல, அது அதை தாண்டி அது ஒர்க் அவுட் ஆகுதுன்றீங்க நீங்க. அதை தாண்டி தெற்கு வெர்சஸ் வடக்கு ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு ஹெல்ப். ஒரு பிரதம மந்திரி வந்து இந்த புல்டோசர் கலாச்சாரத்தை ஆதரித்து பேசுறாருங்க. எவ்வளவு பெரிய அநியாயங்க இது! எந்த சட்டத்துல இடம் இருக்கு? ஒருத்தரே கொலை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வீட்டை இடிக்கிறதுக்கு எந்த சட்டத்துல இடம் இருக்குது? இதே யோகி ஆதித்யநாத் ஏன் பிரிஜ்பூஷன் சரண் சிங் வீட்டை அடிக்கல? அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அவரு யூபிஎஸ் சேர்ந்தவர் தானே, வீட்டை இடிச்சு தரமட்டம் ஆக்க வேண்டியதானே? அதை கூட ஆக்க கூடாது, சட்டப்படி தானே வரணும். அதாவது ஜனவரி மாசத்துல இது தப்புன்றீங்க, இது வெறுப்பு பிரச்சாரம்ன்றீங்க, ஆனா அதுக்கு தான் வியூஸ் அதிகமா போகுதுன்றீங்க. காங்கிரஸ் எப்படி இதை கவுண்டர் பண்ண? காங்கிரஸ் அதுக்காக அவங்க வெறுப்புல இருக்க முடியுமா? அதுக்காக அவங்க மக்களை வந்து பிளக்க முடியுமா? எப்படி கவுண்டர் பண்ண கேக்குறேன். இல்ல, இவங்க ஒரு வேஷம் போடுறாங்க, இதை நாங்க எதிர்ப்போம், சட்டத்தின் துணையோடு எதிர்ப்போம் அப்படின்னு பேசணும். இன்ஃபேக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு அடிமட்டத்துல பாவர்ட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த சாதி ஒடுக்குதல், இஸ்லாம்ல வந்து சாதி இருக்குது, அந்த ஒடுக்குதலுக்கு உள்ளாகிற கன்வெர்ட் ஆன முஸ்லிம்ஸ், அவங்களுக்கு வந்து படிப்பும் இல்லை, வேலையும் இல்லை, சமுதாய அந்தஸ்தும் இல்லை, அவங்களுக்கு கை கொடுப்போம்னு சொல்லணும் காங்கிரஸ். ஆனா பிஜேபியோட அக்ரெசிவ் முஸ்லிம் ஹேட்ரட் கேம்பெயினால அதை சொல்ல முடியல. லாலு பிரசாத் யாதவ் மட்டும்தான் சொல்லியிருக்காரு, அவருக்கு மட்டும்தான் அந்த தைரியம் இருந்திருக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த ராமர் அந்த ரத யாத்திரையை வந்து அத்வானி ரத யாத்திரையை நிறுத்திய தைரியம் கொண்டு வரவர். அவர் தான் ஒரு போல்டான அரசியல்வாதி. நான் கேட்கிறேன், நம்ம எம்எஸ் தோனிக்கு கூட தான் பத்திரிகை கொடுத்தாங்க அந்த இனாகுரேஷனுக்கு, ராமர் கோயில் இனாகுரேஷனுக்கு, அவர் போலையே, அதனால ராமர் கோயிலுக்கு எதிரானவரா? கேட்கிறேன். தோனி எவ்வளவு பெரிய பாப்புலரான ஆளு, கொடுத்தா போனோம், ஏன் போல? தெரியுங்க. அதாவது இவங்க என்ன நினைச்சாங்க, ஜனவரி மாசத்துல கோயில் கட்டின உடனே இது மட்டுமே போதும், உங்களுக்கு 400 சீட்டு கொடுத்துரும் நினைச்சாங்க. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் இது ஒரு பயங்கரமான இம்பாக்ட் இருக்கணும். இல்ல, இப்போ கட்டினதுனால வராத பலன் வந்து அதை இடிச்சிருவாங்கன்னு சொல்லி பலனை தேட பாக்குறாங்க. காங்கிரஸ் வந்து இடிச்சிருவாங்க, அது அறம் இல்ல, அந்த இடத்தை நீங்க இடிச்சது தவறு, அதனால இந்த விளைவுகள் என்ன, எத்தனை பேர் இறந்தாங்க 92க்கு அப்புறம், அந்த இடத்துல கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு தார்மீக உரிமை ஏன் எல்லாருக்கும் உண்டு? எல்லா இந்துக்களுக்கும். இந்துக்கள் எவ்வளவு இந்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, பக்தி உள்ள இந்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களோட பல மடங்கு ராம பக்தி உள்ள இந்துக்கள்
அது அறம் இல்லை. அந்த மசூதி கீழே கோயிலே இல்லைன்னு தெரிஞ்சும் அதை இடிச்சு அதை நீங்க கட்டினது நியாயம் கிடையாது. ராமர் நீங்க வந்து ஒரு நியாயத்தின் மொத்த உருவம்னு சொல்றீங்க, எப்படி நீங்க கட்டினீங்கன்னு கேட்கறதுக்கான உரிமை இருக்குல்ல எல்லாருக்கும். அப்புறம் இவங்க பேசுறது ஒரு அபத்தத்தை பாருங்க. அதாவது சவுத் இந்தியாவில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இதெல்லாம் பத்தி பேசுறாங்க. ஏன்னா இப்ப 5வது கட்ட பிரச்சாரத்துல எல்லாமே வந்து ஒடிஷா, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால், யூபி, மகாராஷ்டிரா இங்க நடக்குது. அதனால வந்து இவங்க என்ன வேணா பேசலாம். ஏன்னா முஸ்லீம் இருப்ப நம்ம எப்ப வேணா எப்படி வேணா தூண்டலாம் நினைக்கிறாங்க. பிஓகே நாங்க வந்து இந்த வருஷம் எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஹேட்ரிக் பிரைம் மினிஸ்டர் ஹேட்ரிக் அடிச்சாருன்னா மோடி, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை அங்க கொண்டு வந்து 10 வருஷம் என்ன பண்ணீங்க? உங்களை யார் தடுத்தது? எனக்கு புரியுது. இப்ப ஹிமந்த பிஸ்வ சர்மா சொல்றாரு நாங்க கொண்டு வந்துருவோன்றாரு. கொண்டு வாங்கன்றனா நீங்க வந்து என்ன இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? 10 வருஷம் உங்களுடைய சாதனை என்ன? எனக்கு எல்லாத்தையோட ரொம்ப டேஞ்சரஸ் தெரியுமா? இந்த ஓபிசி எஸ்சி இந்த அடிமட்டத்தில் இருக்கிறவங்கள முஸ்லீம்களோட சண்டை போட வைக்கிறாங்க. அதுவும் எந்த முஸ்லீம் சார்? அடிமட்டத்தில் இருக்கிற, அதாவது ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற முஸ்லிம்ஸோட அவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஃபைட் ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. புரியுது. எஸ், நம்ம இது எல்லாமே கேட்டு நம்ம பதிலா வாங்கிரலாம். நான் ஒண்ணே சொல்றேன், அதாவது ஜூன் 4ஆம் தேதி இந்தியா குட் லூஸ். நான் இந்தியா கூட்டணி சொல்ல, இவங்க ஜெயிச்சாங்கன்னா நம்மளுடைய பன்முகத்தன்மை சிதைந்து நம்ம நாட்டுக்கு இந்தியாங்கிற ஐடியாக்கே பிரச்சனை. உங்களுடைய அந்த கவலை, அந்த பயம் வந்து எல்லாருக்கும் கருத்து எனக்கு புரியுது. அதை நான் பதிவு பண்றேன். நாமக்கல் நகரின் சிறந்த அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.